கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் என்னை மீண்டும் பயன்படுத்திய கிருபைக்காக என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். போன வீடியோலையும் ஒரு வசனத்தோடு நம்ம முடித்தோம். மகளே, காலூன்றி நின்று எழுந்து என்னோடு பேசு, நான் உன்னோடு பேசுவேன். எப்படின்னா, நீ எந்திரிச்சு நின்று பேசு, நான் உன்கிட்ட பேசுவேன். நீ முழங்கால் தான் போடணும்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டு எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி, ஏசப்பா என்னை குணமாக்குங்க, எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குது, நான் இந்த வயசுலேயே நான் செத்து போகிறதா அப்படி சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஒரு அழுகை வருது. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நின்று ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். 9, 10, 11 ஆச்சு. என்னோடய எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுது ப்ரேயர் பண்ணுறேன். 11 மணிக்கு எனக்கு லைட்டாக கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் எனக்குள்ளே ப்ரேயர் பண்ண படுத்துட்டேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா என்னை யாரோ எழுப்புன மாதிரி, அடித்து எழுப்புன மாதிரியே முழிப்பு வந்துட்டு. அப்போ எந்திரிச்சு மறுபடியுமே அழுது நான் ஜெபம் பண்ணுறேன். என்னால் எழுந்து ஜெபம் பண்ண முடியலை. எழுந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கையில் அப்பொழுது வந்துட்டு அவர் ஒரு கரெக்டாக ஒரு 12 மணி 12:30 இருக்கும். என்னோட மேலே வந்துட்டு ஒரு ஹீட்டு, ஒரு சுடுதண்ணி நம்ம மேலே ஒரு ஹாட் வாட்டர், ரொம்ப ஹெவியாக காய வச்சது கிடையாது, ஒரு லைட் ஹாட் வாட்டர் மாதிரி நம்ம மேலே ஃபுல்லாக ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக இறங்குச்சு. அப்போ என் மேலில் இருக்க முடியெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடுது. திருப்பி செகண்ட் டைம் இறங்குச்சு. அதுவே 3 டைம் இறங்கி உடம்புல இருக்க புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு காது, நம்ம எப்படி தண்ணி ஊற்றுனோம்னா அந்த காது ஃபுல்லாக வெளியே இருக்க சவுண்டு நம்மளுக்கு கேட்காது பார்த்தியா, நம்மளுக்கு அப்படியே அந்த காது அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தண்ணி ஊற்றுனோம்னா. அதே ஃபீல் தான் நான் இங்கேயுமே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் 3 தடவை அந்த மாதிரி ஆன பின்பு நான் வந்துட்டு முழிச்சு கீழே உட்காந்துட்டேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி